எங்கள் பாராட்டுக்களையும் அவர் மேன்மேலும் சிறக்க வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இவர்கள் இல்லாமல் இது சாத்தியமில்லை. முன்னணி நடிகர்களாக திகழும் திரு அசோக் செல்வன், திரு சாந்தனு பாக்யராஜ், திரு பிருத்திவி பாண்டியராஜன், திருமதி கீர்த்தி பாண்டியன், திவ்யா துரைசாமி, திரு குமாரவேல், திரு பகவதி பெருமாள் மற்றும் அனைத்து முக்கிய நடிகைகளுக்கும் எங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரே பாடலில் அனைவரையும் மகிழ்ச்சியில் ஆழ்த்தியவரும் ஒரு பாடலின்றி எல்லா பாடல்களையும் அருமையாக இசையமைத்திருக்கும் நமது இசையமைப்பாளர் திரு கோவிந்த் வசந்த் அவர்களுக்கும் எங்கள் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் எழுத்தாளர் திரு தமிழ் பிரபா அவர்களுக்கும், ஒளிப்பதிவாளர் திரு தமிழ் அழகன் அவர்களுக்கும், எடிட்டர் திரு செல்வா அவர்களுக்கும், கலை இயக்குனர் திரு ஜெயரகு அவர்களுக்கும், ஸ்டன்ஸ் திரு ஸ்டன்னர் ஷாம் அவர்களுக்கும், கோடிகிராஃபி திரு ஸ்ரீகிருஷ் அவர்களுக்கும், பாடல் ஆசிரியராளர் திருமதி உமாதேவி மற்றும் திரு அறிவு அவர்களுக்கும் மற்றும் இந்த திரைப்படம் வெற்றி பெற உழைத்த அனைத்து திரைத்துறை கலைஞர்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ப்ளூ ஸ்டார் திரைப்படத்தின் பாடல்களை அனைவருக்கும் எடுத்துச் சென்று திங் மியூசிக் நிறுவனத்திற்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ப்ளூ ஸ்டார் நிறுவனத்தை திரைக்கு கொண்டு வரும் சக்தி ஃபிலிம் ஃபேக்டரி நிறுவனத்திற்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இங்கு பெயர் குறிப்பிடாமல் இருந்தாலும் இன்னும் நமது ப்ளூ ஸ்டார் திரைப்படத்தின் வெற்றிக்காக உழைத்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் லெமன் லீஃப் கிரியேஷன் பிரைவேட் லிமிடெட் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தேங்க்யூ. எதிர்பார்க்கல ஜெயனா அவர் ஒர்க் பண்ணுற ஒரு ஸ்டைலை பார்க்கும்போதே கண்டிப்பாக இப்போ நம்ம ஒரு படத்தில் ஒர்க் பண்ணும்போது ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் நம்ம எல்லாரும் க்ளோஸாக ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும். அப்போ சில பேரோட ஒர்க் நமக்கு பயங்கரமாக பிடிக்கும், பயங்கரமாக ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அவங்ககிட்ட என்ன மாதிரி ஒரு படம் வரப்போகுதுன்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும் ஒருவத்தோட ஒர்க் ஸ்டைல் பார்த்து. அப்படி ஜெயனா ஒர்க்கை பார்த்து பயங்கர ஒரு அக்ரெசிவான ஒரு ஆள். ஆனால் என்னென்னா நானும் பயங்கரமாக கிரியேட் ஆகணும் கூப்பிடல அவர் பரவாயில்ல, சூப்பராக ஒர்க் பண்ணுவார். அவர் ஒர்க் அவ்வளோ சின்சியராக இருப்பார், பயங்கர அக்ரெசிவாக இருப்பார். இதுமாரி ஒரு படம் வரத்துக்கு முன்னாடி அந்த படம் நம்ம மத்தியில் ஒரு சின்ன ஒரு 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 எக்ஸ்பெக்டேஷனாக இருக்கும். எதுவாக ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணுவோம். அந்த படத்தோட ஃபஸ்ட் லுக்காக இருக்கட்டும், இல்லை ஃபஸ்ட் சிங்கிளாக இருக்கட்டும், இல்லை அதோட ட்ரெய்லர் எல்லாமே. இந்த நிகழ்ச்சி பார்க்கும்போது ஒரு ப்ளூ ஸ்டார் படம் ரிலீஸ் ஆகி ஹிட் ஆகி எல்லாரும் ஒரு சக்ஸஸ் பார்ட்டி ஒரு ஃபீல்டில் தான் இருக்குது. ஏன்னா அந்த படத்தோட எல்லா விஷயமும் அவ்வளோ பாசிட்டிவ், அவ்வளோ சூப்பராக இருக்குது. எங்கே போனாலுமே ப்ளூ ஸ்டார்ங்கிற விஷயம் இருக்குது. எப்போவுமே இப்போ அடுத்தடுத்து வரப்போகிற ஸ்போர்ட்ஸ் படங்களுக்கு ப்ளூ ஸ்டார் எப்படி இருக்க போகுது, நம்ம வேறு ஏதாவது ஸ்போர்ட்ஸ் படம் இப்போ மேக்கிங்கில் இருக்குன்னா அது முன்னாடி நம்ம வந்தோம் நிறைய இண்டஸ்ட்ரிக்குள்ள ஒரு பேச்சும் இருக்குது. ஸோ அந்த விதத்தில் ப்ளூ ஸ்டார் ஆல்ரெடி ஒரு பெரிய சக்ஸஸாக நம்ம ஃபீலை கொடுத்துருக்கு. அதை ப்ரொடியூஸ் பண்ண லெமன் லீஃப், அப்புறம் ரஞ்சித் சார், அப்புறம் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ. முதல் மேடையில் எந்த அளவுக்கு நர்வஸாக இருக்கணும் அதே நர்வஸ்னஸ் தான் இந்த ஸ்டேஜில் எனக்கு இருக்குது. உட்காரும்போது கூட கீர்த்தி சொன்னாங்க, கால் ஆட்டிக்கிட்டே இருக்கேன், நர்வஸாக இருக்கேன் அப்படின்னு. அண்ட் என் ஒய்ஃப் கீர்த்திக்கு தெரியும், ஒரு 4 நாளாக ரொம்ப ஒரு மாதிரி ஆங்ஸைட்டி, ரொம்ப ஒரு நர்வஸாகவே இருந்தேன். ஐ திங்க் அந்த ஒரு வெற்றி அப்படின்னு ஒரு விஷயம் வரதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் அந்த ஒரு நர்வஸ்னஸ் வருங்கிறத நான் நம்புகிறேன். கிரிக்கெட் இந்தியாவில் மோஸ்ட் வைட்லி பிளேட் ஸ்போர்ட்னு சொல்லலாம். அதில் பார்த்தா பல லட்சம் பேர் ஆடிட்டுருக்காங்க. என்னென்னா ஒரு வாய்ப்பு ஒன்று கிடைச்சா நம்ம ஒரு ரவிச்சந்திரன் அஸ்வின் ஆயிட முடியுமா, நம்ம ஒரு நட்ராஜ் ஆயிட முடியுமான்னு அந்த ஒரு வாய்ப்பு தான் பல லட்சம் பேர் நம்ம வெளியில் பல லட்சம் அஸ்வின், பல லட்சம் நட்ராஜ் வெளியில் விளையாடிட்டுருக்காங்க. அதே மாதிரி தான் இன்றைக்கி சினிமாவில் இன்றைக்கி காம்படிஷன் அவ்வளோ இருக்குது. நிறைய பேர் சினிமாவில் ஒரு வாய்ப்பு கிடைக்காதா, நம்ம அந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சா நம்ம பெருசாக அடிச்சிடலாம், பெருசாக ஜெயிச்சிடலாம் அப்படின்னு எனக்கு அவ்வளோ காம்படிஷன் இருக்குது. அந்த ஒரு வாய்ப்பு மிஸ் பண்ணிட்டோம்னா வேறு யாராவது ஒருத்தர் அந்த இடத்த ஃபில் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு காம்படிஷனில் பல லட்சம் பேர் இங்கே போராடிட்டு இருக்கோம். நம்மளுக்கு அடுத்த ஒரு வாய்ப்பு, நம்மளுக்கு கிடைக்க போகிற ஒரு வாய்ப்பு நம்ம போடுற இந்த முயற்சி இது ஒரு வெற்றி அடைஞ்சிட மாட்டோமா அப்படின்னு ஒரு பல கனவோடு இருக்கான். அந்த லட்சம் பேரில் நானும் ஒருத்தனாக இருக்கேன். இன்னாரோட பையன், அவரோட பாக்யராஜர் பையன், அந்த மாதிரி இவருக்கு எல்லாமே ஈஸி, அதெல்லாம் தூக்கி போட்டிருக்கேன். அந்த பல லட்சம் பேருக்கு என்ன கனவு இருக்கோ அதே கனவோட தான் நானும் இருக்கேன். அந்த கனவு இது எனக்கு ஒரு வெற்றி அடையுமா அப்படிங்கிறது எனக்கு ப்ளூ ஸ்டார் டெஃபினட்டாக எனக்கு நான் நிரூபிக்கும்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக அவங்களுக்கு என்னோட நன்றி. பிகாஸ் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ், நிறைய ஹேர்டல்ஸ் இந்த படம் ஃபேஸ் பண்ணிச்சு. லொக்கேஷன் வைஸாகவும் சரி, கிளைமேட் இதெல்லாம். பொதுவாக ஒரு ரஞ்சித்னா மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ப்ரொடியூசர், அவங்க இதை ரொம்ப ஈஸியாக அதை ஹேண்டில் பண்ணுவாங்க. பட் புது ப்ரொடியூசர்ஸ்லாம் பயந்துருவாங்க. பட் எந்த விதமான ஒரு பயமும் இல்லாமல், எந்த விதமான ஒரு தயக்கமும் இல்லாமல் டைரக்டருக்கும் சரி, மற்ற டெக்னீஷியன்ஸ் அண்ட் ஆக்டர்ஸ் எங்கள் எல்லாருக்குமே நீங்கள் நினச்ச சினிமா வருங்க அப்படின்னு அவ்வளோ ஃப்ரீடம் அண்ட் அவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்த தயாரிப்பாளர்களுக்கு நன்றி. அதுக்கப்புறம் எல்லாரும் சொன்ன மாதிரி இது
ஜெய் பிரதரோட லைஃபோட கதை தான். இன்ஃபேக்ட் வந்து அசோக் ப்ளே பண்ணுறது வந்து ஜெய் பிரதரோட அண்ணன், அவர் பேர் ரஞ்சித், அதை தான் வந்து அசோக் ப்ளே பண்ணுறாரு. ஜெய் பிரதரோட ரோல் வந்து பிருத்வி ப்ளே பண்ணுறாரு சாம். அண்ட் இவங்க 2 பேருக்கு ஆப்போசிட்டாக ஒருத்தர் இருந்தார் ராஜேஷ் அப்படின்னு. அந்த கதாபாத்திரம் தான் வந்து எனக்கு கொடுத்துருக்காரு. எனக்கு என்னென்னா வந்து இது 1998 நடக்கிற ஒரு கதை, அரக்கோணம் பேக்ட்ராப். சாந்தனு அப்படிங்கிற ஒரு நடிகரை வந்து அந்த 1998 இருக்கிற அந்த ராஜேஷ் கதாபாத்திரத்துக்குள்ளே அழகாக உட்கார வைக்க முடியும்னு ஃபஸ்ட்டு என்னை நம்பினேன் ஜெய். எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ ஒரு நடிகருக்கு வந்து அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு ரைட்டர், ஒரு டைரக்டர், அவங்க ஃபஸ்ட்டு ஒரு நடிகரை நம்பணும். ஸோ அவர் என்னை நம்பி எனக்கு கொடுத்தப்போ வந்து சரி, நம்ம ஏதோ ஒரு இடத்துல வந்து நம்ம வந்து நேர்மையாக இருந்திருக்கோம். அந்த நேர்மைக்கான ஒரு பலன் தான் இந்த படம் எனக்கு கிடைச்சிருக்குங்க நம்புகிறேன். ஸோ ஜெய் பிரதர் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். கூட நான் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த டைம்லலாம் யாராவது ஒருத்தர் வந்து முதுகில் தட்டி இல்லை கட்டி அணைச்சி உன்னால் முடியும் இல்லை பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்களான்னு ஒரு ஏக்கம் இருந்துகிட்டே இருக்கும். ப்ளூ ஸ்டார் அந்த மாதிரி ஒரு படம் தான். முதுகில் தட்டி கொடுக்குறது மட்டும் இல்லை, கட்டி அணைச்சி முத்தம் கொடுத்து தான் ஜெயிக்கிறோம் அப்படின்னு சொல்கிற படம் ப்ளூ ஸ்டார். இதில் இன்வால்வ் ஆன ஒய்ஃப் கொடுத்துருக்கு, ஒரு பிரதர் கொடுத்துருக்கு, ஜெய் மூலியமாக எனக்கு ஒரு பிரதர் கிடச்சிருக்கு. ஸோ நிறைய கொடுத்துருச்சு. இதுக்கப்புறம் வரதெல்லாம் எனக்கு போனஸ் தான். ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் வந்து ரஞ்சித் அண்ணாக்கு. வேறு எந்த காரணமும் இல்லை, சிம்பிளி ஐ லவ் ஹிம். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை. ஏன்னா ரொம்ப சில பேர் தான் பேசுகிறதும் செய்கிறதும் ஒன்றா இருக்கும். சில பேர் ஒரு ஃபிலாசபி எழுதி பேசுவாங்க, ஆனால் செய்கிறது நிறையா இருக்கும். பட் ரஞ்சித் அண்ணா வந்து எனக்கு ஃபஸ்ட்டு சூதுகம் சக்ஸஸ் பாடியில் பார்த்தேன். அவங்க ஒரே ஒரு பீஸ் மட்டும் பயங்கரமாக ஆடிட்டு இருக்கு. எல்லாரும் வந்து இப்படி ஆடிட்டு இருந்தாங்க. பட் ரஞ்சித் அண்ணா வந்து பயங்கரமாக டான்ஸ் ஆடிருந்தாரு. எனக்கு அப்போவே ரொம்ப பிடிச்சது. அந்த டைம்லேருந்து இப்போ வரைக்கும் அவர் ஒரே மாதிரி தான் இருக்காரு, ஒரே விஷயத்தை தான் பேசுகிறாரு, எல்லாத்தையும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுறாரு. எல்லாமே அதே மாதிரி இருக்குது. அது வந்து நான் மற்ற இண்டஸ்ட்ரியில் மற்ற யாருக்கிட்டையுமே அதை நான் பார்த்ததில்லை. இஸ் அ தரவு ஜென்டில்மேன். ரெண்டாவது இன்னொரு ரஞ்சித் அண்ணா, அதாவது ஜெய் பிரதரோட அண்ணன். அவரோட எக்ஸிஸ்டன்ஸுக்கு நன்றி. இல்லை அந்த ரோல் எனக்கு கிடச்சிருக்காது. அவரை பேட்டிங் ஆட வச்சு, அவரை வந்து பேச வச்சு, அவர் பாடி லாங்குவேஜ் அப்சர்வ் பண்ண முடிஞ்சு ஓரளவுக்கு நல்லா பிரதிபலிக்க முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். ஸோ அவருக்கு. அடுத்து கோவிந்த் வசந்தா, தேங்க்யூ பிரதர். ஏன்னா எங்கள் கல்யாணத்துக்கான மிகப்பெரிய கிஃப்ட் நீங்கள் தான் கொடுத்துருக்கீங்க. அதாவது ஒரு மறக்க முடியாத ஒரு கிஃப்ட், மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள் பாட்டு மூலியமாக கொடுத்துருக்கீங்க. உமாதேவி மேம் தேங்க்யூ. பிரதீப், சக்திஸ்ரீ, எல்லாருக்குமே அந்த பாட்டு வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். எனக்கு அது அவ்வளோ ரீல்ஸ் ஆகி அவ்வளோ வைரல் ஆகும்னு நான் உண்மையாக எதிர்பார்க்கல. அதுக்கு காரணம் என்னென்னா, அது மேபி அந்த நாஸ்டாலஜியாவை தூண்டுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ வர பாடல்களை தாண்டி அந்த ஒரு 90s அந்த ஒரு டியூனோ அந்த ஃபீலை கொடுத்ததுன்னு நினைக்கிறேன். அதுவும் அரக்கோணம் ஸ்டைலும் வேறு லெவல். நான் வந்து ஒரு பெரிய ஃபேன் ஆகிட்டேன். இது வந்து ஏன் படம் அதனாலலாம் இல்லை, இந்த ஆல்பம் வந்து வேறு லெவலில் இருக்குது. இப்போ கேட்ட பாட்டு கூட செம்மையாக இருக்குது. ஸோ தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ. இதில் இருக்கிற டெக்னீஷியன்ஸ், தமிழ் செல்வா, தமிழ் வந்து என்னோட ஜூனியர், செல்வா வந்து என்னோட பேட்ச்மேட்டு. கிட்டத்தட்ட இது ஹோம் டீம் தான் இது. பட் இருந்தாலும் ஒர்க் பண்ணுறது வந்து செல்வாவோட தான் ஃபஸ்ட் டைம். சார்பேட்டா பார்த்துட்டு ஒரு நண்பனாக இல்லாமல் ஒரு டெக்னீஷியனாக அவரை ஒர்க் பண்ணணும்னு நினச்சேன். அவ்வளோ சூப்பராக இருந்தது. தமிழ் ப்ரோ பண்ண நன்றி, தேங்க்யூ. எனக்கு தேர் பிரதர்ஸ் டு மீ. சாந்த்ரு, பாசிட்டிவாக விஷயங்கள் போகும்போது எல்லாருமே பாசிட்டிவாக இருக்கும். பட் திங்ஸ் ஸ்லோவாக மூவ் பண்ணும்போதுமே பாசிட்டிவாக இருக்கிறது வந்து ஒரு தனி ட்ரைட்டு. யுவர் அ ஃபைட்டர். இந்த படம் பெரிய பிரேக்காக இருக்கும் அப்படின்னு ஐ எம் 100% ஷூர். அண்ட் ஐ விஷ் யூ த பெஸ்ட். ரொம்ப ஹோல் ஹார்டாக ஜென்யூனாக ஐ வாண்ட் டு வின் பிருத்வி அண்ட் சாந்த்ரு. ஜெய் பிரதர், அவர் வந்து ஒரு அன்பான அழகான முரட்டு குழந்தை. அவர் வந்து அவ்வளோ பியூராக ஒரு மனுஷன் நல்லா பார்க்க முடியுமான்னு எனக்கு தெரியல. அதாவது சில பேர்த்த பார்த்தா சில ஒரு ஃபீல் வரல. அவர் பார்த்தோன்னே எனக்கு பிடிச்சிருச்சு. அவர் வந்து இப்படி பண்ணாம அப்படின்னு சொல்லுவார். ஒரு மாதிரி அவர் கம்யூனிகேட் பண்ணுறது நிறைய பேருக்கு புரியுமா தெரியல, எனக்கு நல்லா புரியுது. ஒரு ஹீரோ அவர் சொல்லும் போது ஒரு மாதிரி அப்ட்ராக்ட் பெயிண்டிங் மாதிரி இருக்கும் அவர் சொல்கிறது. பட் அவ்வளோ அன்பு. அந்த இன்னொருத்தர் ரஞ்சித்தனா போக முடியாது, ரொம்ப கோபம் இருந்தா அப்படின்னாங்க. அந்த மாதிரி செட்டில் பார்க்கவே இல்லை.
ஒருவேளை ஏடியா ஒர்க் பண்ணும்போது கோவத்துக்கு செட்டில் வந்து அட்லீஸ்ட் ஆக்டர்ஸோட இருக்கும்போது சிரிச்சுக்கிட்டே இருப்பார். அங்கே வந்து 3 நாள் கேன்சல் ஆகிடும் மழைனால. அதை வந்து பயங்கர ப்ரெஷர் வரும் டேரக்டராக. ஆனால் எங்ககிட்ட அதை காமிச்சிக்கவே மாட்டார். இல்லை பத்தார் ரைட்ஸ் பத்தார் பண்ணிக்கலாம் பத்தார் அப்படின்பாரு. எனக்கு ஆசைப்பட்றேன். அண்ட் ஐ லவ் யூ பத்தார். ட்ரூலி லவ் யூ. இதில் நினைக்கிறேன். பட் இந்த படம் எனக்கு பேசணும்னு தோணுது. இந்த படம் எனக்கு அவ்வளோ ஸ்பெஷல். ஸோ 25th வந்துருங்க. அண்ட் எனக்கு டெஸ்டினியில் ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. அதாவது இந்த படம் மூலிமா தான் நான் கீர்த்தியை மீட் பண்ண ஒரு டெஸ்டினி மாதிரி 20th தான் நாங்கள் பிளான் பண்ணோம் அந்த ஆடியோ. அது 22nd இன்னைக்கு வந்து கீர்த்தி சொன்ன மாதிரி கால் மேலே கால் கூட ராவணன் கூட வீட்டை சொல்கிற ஐடியா ஒரு டெஸ்டினி தான் இது. ஸோ இது வந்து படம் வந்து ஃபயர் ஜெய் தெரிக்கும். தேங்க்யூ. இதோட பயணம் எனக்கு வந்து ஜனவரி 2022 தொடங்கிச்சு. எப்படின்னா நான் ஒரு ஏரியாவில் இருந்தேன். ஜெயக்குமார் வந்து எனக்கு ஸ்கிரிப்ட் அமைச்சிருந்தார் டைரக்டர். அதை படித்து முடித்து சந்திச்சே ஆகணும், எப்படியாவது சந்திச்சே ஆகணும். அன்றைக்கி மட்டும்தான் டைம் இருந்தது அப்படின்னு ஒரு சூழ்நிலை. அதனால் சரி எங்கே சந்திக்கலாம், பக்கத்தில் என்ன கடை இருக்குது, எதுவுமே ஐடியா இல்லை அங்கே. ஸோ நான் என்னோடய இன்ஃபீல்டை எடுத்து ஜெயக்குமார் சார் நடு ரோட்டில் வெயிட் பண்ணிட்டு இருந்தார். எனக்கு என்னோடய பைக் எடுத்து நான் அவரை போய் பிக்கப் பண்ணி நாங்கள் 2 பேரும் ஒரு 15 நிமிஷம் பயணம் பக்கத்தில் இருந்த டீ கடை காஃபி ஷாப் ஏதாவது இருக்கா அப்படின்னு தேடி போய் உட்காந்து படத்தை பற்றி பேசணும். ஸோ அந்த ஃபஸ்ட்டு மீட்டிங்கில் அவர் கண்டினியூஸாக என்கிட்ட கேட்டுகிட்டே இருக்கிற ஒரு விஷயம் வந்து உங்களோட கதாபாத்திரம் பிடிச்சிருந்ததா, அது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு அப்படின்னு தான் கேட்டுட்டு இருந்தார். பட் எனக்கு இந்த படத்தை அந்த ஸ்கிரிப்டை படித்தோடனே முழுசாக அந்த கதை, அந்த வாழ்க்கை, அந்த வாழ்வியல், அதில் இருந்த எல்லா கதாபாத்திரம் அதுதான் ரொம்ப இம்பேக்ட் கொடுத்துச்சு. அந்த படத்தில் வந்து ஸ்போர்ட்ஸ் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபேக்டர் கிரிக்கெட்டுன்றது. இன்னைக்கு என்னென்னா ஏதாவது ஒரு விஷயத்தில் இப்போ இந்த ட்ரெய்லர் எடுத்தாலே வச்சுக்கோங்களேன், நிறைய பேர் ஃபஸ்ட்டு சொன்னதே வந்து இது நான் இங்கே சொல்லியே தான் ஆகணும். பாராட்டுறதனோட பேர் வந்தாலே வந்து அரசியல் பற்றி பேச ஆரம்பிச்சிட்டிங்களா அப்படின்னு தான் வருது. பேசினா என்ன தப்பு? ஏன்னா அவங்க எல்லாரும் அப்படி கேட்குற எல்லாரும் வந்து அவங்கக்கிட்டேயே கேட்குற வேண்டிய ஒரு கேள்வி. நம்ம போட்டிருக்கிற துணியிலேருந்து, குடிக்கிற தண்ணியிலேருந்து, சாப்பிட்ற சாப்பாடுலேருந்து எல்லாத்துலேயும் அரசியல் இருக்குது. அதை பற்றி பேசலைன்னா அது இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. அதை பற்றி நீங்கள் இக்னோர் பண்ணுறீங்கன்னு தான் அர்த்தம். ஸோ அதனால இந்த படத்துலேயும் அரசியல் இருக்குங்க. நம்ம எடுக்கிற எல்லா படத்துலையும் அரசியல் இருக்குதா. அண்ட் ரஞ்சித் அண்ணா அவர் ப்ரொடியூஸ் பண்ணுற படம், அவர் டைரக்ட் பண்ணுற படத்தில் அவர் சொல்கிற விஷயங்கள் ரொம்ப முக்கியம். அந்த விதத்தில் எனக்கு என்னோடய வாய்ஸ் நான் இந்த படத்தில் யூஸ் பண்ணுறது ரொம்ப பெருமையாக ஃபீல் பண்ணுறேன். அண்ட் அதுக்கு பெரிய தேங்க்ஸ் டு அதியநாத்திரை. ஏன்னா முதல்ல அவரோட கதைக்கு தான் நான் போய் அவரை சந்தித்தேன். அப்புறம் அவர் சொன்னார், ஜெய் என்னோட தோழர் வந்து ஒரு படம் எடுக்கிறாரு அப்படின்னு சொல்லி நான் ஜெயக்குமாரை மீட் பண்ணேன். ஸோ கண்டிப்பாக இது ரொம்ப முக்கியமான ஒரு படம். தமிழ் பிரபா சொன்ன மாதிரி முக்கோணம், அரசியல், காதல் கலந்த எல்லா விதமான ஒரு விஷயம் இருக்குது. வாழ்வியல், ஒரு ஃபீல் குட் ஃபிலிம் எல்லாமே பார்க்கலாம் இந்த படத்தில், நீங்கள் ஃபீல் பண்ணலாம். இன்னைக்கு இந்த மியூசிக் ஆடியோ லான்ச் நடக்கிறது வந்து ஒரு முக்கியமான நாள் நான் ஃபீல் பண்ணுறேன். அறிவோட பாடல் வரிகளில் நம்ம படத்தில் வர அரக்கோணம் ஸ்டைலில் காலம் மேல காலை போடு ராவண குலமே மறக்க போறது எனக்கு ஒன்றுமே புரியல. பேசலாம் எழுதி பார்க்குறோம். செல்வாக்கு தெரியல. நேற்று நைட்டு கூட செல்வாக்கு வந்து சொல்லல என்ன எனக்கு சீரியஸாக பேசுறதுக்கு பயங்கர பதட்டமாக இருக்குது. என்னடா இது அப்படின்ட்டு இடத்துல நிற்க வச்சுட்டாங்களே. அப்புறம் நடிச்ச
அட்ஜஸ்ட் பண்ணு ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறது இருக்குல்ல, ரொம்ப கஷ்டமாக இருந்தது. தமிழுக்கு தெரியும், எனக்கு தமிழ் கேமராமேன். நான் இடையில எனக்கு யாராவது தோற்று அப்படியே சொல்லிடுறாங்க. ஓகேங்களா, உங்களை பார்க்குறப்ப அந்த ஞாபகம் வரும். எனக்கு கோவிலெல்லாம் வந்து பேசணும், நான் பேசுகிறேன். இப்போ அறிவு பார்த்தோம்னா அறிவு பற்றி பேசுறது வந்து பாதியில் அறிவு பற்றி மறந்துடுவேன். இது ஆடியோ லான்ச் இருந்ததால நான் ஃபஸ்ட்டு கோவிந்த் புதரை பற்றி பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு எப்படின்னா பயங்கர சப்போர்ட்டு. அவர் இல்லைன்னா என்னால் வந்து இந்த படத்தை வந்து முன்னாடியே வந்து தெரிவிக்கிறாரு, இப்படி ஒரு படம் இருக்குது அப்படின்ட்டு ஒரு பாடல் மூலிமா. அவர் உண்மையாகவே ஒரு இந்த ரயிலின் நோடிகளில் எக்ஸ்ட்ரா ஒன்று பண்ணி கொடுத்தாரு, இதை வைக்கலாமா உதார் அப்படின்னு, வான உதார் அப்படின்னு. அவர் எவ்வளோனா அவ்வளோ ஒரு முதல் பட டைரக்டர் வந்து இந்த மாதிரி ஒரு மியூசிஷியன் கூட ஒர்க் பண்ணுறது இருக்குல்ல, எனக்கு எதுவும் தெரியாது, உண்மையாக எதுவும் தெரியாது தான். ஆனால் நான் அவர்கிட்ட போய் சொல்லுவேன், பிரதர் எனக்கு கொஞ்சம் நல்லா வேணும் பிரதர். இதெல்லாம் சொல்லி கொடுத்தது யாரும் சொல்லிடணும், அது ரஞ்சித் தான். நீ ஒரு 10 வாட்டி கேட்கல, உனக்கு பிடிக்கலன்னு சொல்லி வாழான்னு சொல்லிட்டு அப்படின்னு ரஞ்சித் தான் எனக்கு சொல்லி கொடுத்தது. ஆக்சுவலாக இது எல்லாமே எனக்கு ரஞ்சித் தான் எனக்கு சொல்லி கொடுத்தது. கொஞ்சம் எமோஷனல் ஆகி இதுவாகிடும்னு பயந்துட்டு அங்கே எங்கே பார்த்துட்டே இருக்கிறது பயங்கர இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு. அதுக்கு இன்பில்டாக நிறைய பேர் உழைக்கிறாங்க, அவ்வளோ தொழிலாளர்கள் வந்து இருக்காங்க. நான் ஃபஸ்ட்டு எங்கே பார்க்குறேன், அட்டகத்தியில் பார்க்குறேன். அவ்வளோ பேர் டெக்னீஷியன்ஸாக அவ்வளோ பேர் இருக்காங்க. அது உள்ள ஒரு பெரிய வேர்ல்டே வந்து இருக்குது. அவ்வளோ பேர் உழைக்கிறாங்க, நம்மள வெயிலில் நிற்கிறாங்க. நம்ம இது என்ன ஆகும்னா தெரியாது. அவங்க கூட எப்படி கம்யூனிகேட் பண்ணோம், நான் ஃபஸ்ட்டு போய் அவங்களால தேங்க்ஸ் சொல்லுவாங்க. எனக்கு அவங்களால முதல் படத்தில் போய் ஒர்க் பண்ணுறப்பே நாங்கள் அதை ஆரம்பிச்சேன்னு நினைக்கிறேன். எல்லா டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க, மற்ற இந்த சாப்பாடு எடுத்து வந்து கொடுப்பாங்க, ப்ரொடக்ஷன் சைடில் லைட்மேன்ஸு, இவங்களாம் பார்த்தா அவ்வளோ பெரிய வெயிட்டு. நம்ம எதுக்கு அந்த வேலையை, அது ஒரு பயங்கர சூப்பராக இருக்கும் அது பார்க்கறதுக்கு. அவ்வளோ பெரிய உழைப்பு இருக்குது அதுக்குள்ளே. டீம் அவங்கெல்லாம் வெயிலில் அவ்வளோ கஷ்டப்பட்டு சூப்பராக என்னை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அவ்வளோ இது பண்ணாங்க. கோபிக்கு தெரியும், கோபி உட்காந்துக்கிறான் கீழே, அவ்வளோ கொடுமையாக இருக்கும் அப்படின்ட்டு. நிறைய பேர் பேசினாங்க. எனக்கு திரும்பி இந்த கதை பற்றி சொல்லிட்டாங்க. தமிழ் இந்த கதை வந்து இந்த இது எனக்கு பர்சனல் லவ் ஸ்டோரி அப்படி இப்படி இதை சொல்லுங்கிறாங்க. அதெல்லாம் கிடையாது. எந்த பொண்ணு என் கை மேலே அப்படி தோல் ரிப்போர்ட்டு, நீ ஒரு விஷயத்துக்கு ஆகணும்னா நீ எனக்கு உண்மையாக இருக்கிறாங்க யாருமே எனக்கு சொல்லவே இல்லை. போகுது பாருங்க இப்படி சொல்லுங்க. எனக்கு அவர் பயங்கரமாக நடிக்கணும்னு ட்ரை பண்ண ஒரு ஆள். அவருக்கு ரொம்ப பிடிச்ச ஆள் அவர் இல்லை அப்படின்ட்டு ஒரு இதாக இருக்குது. மற்றபடி அவ்வளோதான். எல்லாருக்கும் நன்றி. சாரி, நான் ரொம்ப நேரம் பேசிட்டு நினைக்கிறேன், மன்னிச்சுக்கேன். இந்த ஸ்டேஜில் என்ன பேசுனது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் பார்க்குறப்போ சொல்லிட்டு சொல்கிறப்போ வந்து என்னென்னா, சரி நீ படம் பண்ணா, ஏன்னா அவங்க நான் வந்து ஜெய்கிட்டேருந்து ஆரம்பிக்கூட ஜெய் எந்த அளவுக்கு எமோஷனலாக இருக்கானோ அந்த மாதிரி தான் நானும் இருக்கேன். லைக் வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்வு இது. அந்த கணேசமூர்த்தி சாருக்கு வந்து என்னுடைய மகிழ்ச்சி அந்த வாழ்த்துக்கள். முதல் படமே வந்து ஒரு முக்கியமான படமாகவும் நிச்சயமான ஒரு வெற்றி படமாகவும் இருக்கும் அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன். ஏன்னா நான் படம் பார்க்குறேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. படம் பார்த்து எல்லாத்துக்கிட்டையும் நான் பேசினேன். அண்ட் வந்து இதில் நடிச்சிருக்க நடிகர்கள், டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே செம்மையாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் வந்து அவங்களுடைய எஃபர்ட்டு, அந்த லுக்கு, படத்தோட அமைப்பு டெஃபினட்டாக வந்து ஒரு பெரிய விஷயத்த வந்து இந்த படம் பண்ணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். செல்வா அவர் கமர்ஷியல் எடிட்டர், ஏன்னா அவன் சொன்னான் இது கமர்ஷியலாக பயங்கரமாக ஜெயிக்கும்னு சொன்னான். பார்க்கலாம்டா செல்வா, ஓகே. ஏன்னா நீலம் ப்ரொடக்ஷன் பண்ண படம் வந்து நிறைய சென்சாரில் பிரச்சனைலாம் ஆயிருக்கும். எந்த படமும் வந்து ரிவைசிங்லாம் போனதில்லை, ஃபஸ்ட்டு படம் போயிருக்கு. அந்த அளவுக்கு வந்து ரிவைசிங் கமிட்டி போயிட்டு யூஏ வந்து கிடச்சிருக்கு. அந்த வந்து டெஃபினட்டாக அந்த படம் வந்து நல்ல படமாகவும் மக்களுக்கு பிடிச்ச படமாகவும் அப்படி இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த கண்டென்ட் வைஸ் எல்லாமே தமிழ்பாவோட அந்த என்ன சொல்கிறது, அவரோட சேர்ந்து ஒர்க் பண்ண டைலாக்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இந்த படத்தில். டைலாக்ஸ் வந்து எல்லாருக்கும் பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் வந்து ஆக்டர்ஸ் எல்லாருமே செம்ம சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் சாந்தனு, பிரீத்தி, அண்ட் வந்து இவன்
அசோக் செல்வம், பிரீத்து எல்லாருமே பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய அப்புறம் நிறைய ஆக்டர்ஸ் இருக்காது. செந்தில் நல்லா இருக்காரு, ஒரு சீனில் நடிச்சிருக்காரு, பயங்கரமாக நடிச்சிருக்காரு அவர். இந்த நிறைய பேர் கீழே உட்காந்துருக்காங்க ஸ்டேஜில் இல்லாமல். அண்ட் அவங்களுக்கு எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். செம்ம சூப்பரான ஒரு ஒர்க்கை, ஒரு அற்புதமான ஒரு படத்தை தமிழ் சினிமாவுக்கு நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்ற மாதிரி ரொம்ப பெருமையாக சொல்லிக்கலாம். அண்ட் கேமராமேனாக இருக்க தமிழோட ஒர்க் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது, செம்மையாக இருந்தது. ஒரு பாட்டு பாடிருந்தான். அது அவன் வெறும் அரசியல் திரைப்பட பாடல்கள் மட்டும்தான் எழுதுவான்லாம் கிடையாது. பயங்கரமாக லவ் பண்ணி பாட்டு எழுதுகிற ஒரு ஆள். காதல் பயங்கரமாக ஊற்றெடுத்து அந்த மாதிரி ஒரு ஆள் தான் அவன். அறிவு இந்த படத்தில் காதல் பாடல்கள் எழுதியிருக்கான். அண்டு உமாதேவி சொல்லவே வேணாம். அவங்களுக்குன்னு ஒரு தனியான ஒரு ஆடியன்ஸை அந்த ஒரு ஸ்டைல் க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் செம்ம சூப்பராக இதுலேயும் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த படத்தை வெளியிடுற சக்திவேலன் நிறைய பேசியிருக்காரு. ஆக்சுவலி எங்களுடைய எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்றது இந்த சினிமாவில் நான் நிறைய அவர்கிட்ட பேசியிருக்கேன். அதே பிடிவாதத்தோடு அன்றைக்கி என்ன சொன்னோம் அதே தான் இன்றைக்கும் அப்படியே தான் நான் நின்றுருக்கேன். இதுதான் என்னுடைய சுவாரஸ்யம் தான் இருக்கணும். ஸோ அதை நம்புகிற மக்கள் இங்கே நிறைய பேர் இருக்காங்க, என்னை நம்புகிற மக்கள் இருக்காங்க, நம்புகிற நண்பர்கள் இருக்கிறாங்க. நான் யார் என்பதை அக்செப்ட் பண்ணிக்கிட்ட நிறைய பேர் இங்கே இருக்கிறாங்க. அது எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டு. அந்த சப்போர்ட்னால தான் நான் இன்னும் தீவிரமாக இயங்குகிறேன். அண்டு திவ்யா துரைசாமி, லிசி அண்ட் அருண் நிறைய பேர் செம சூப்பராக ஒர்க்கை நமக்காக கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த படம் நிச்சயமாக ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான படமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் எப்படி வேலை வாங்க போகிறான்ற ஒரு சின்ன பயம் இருந்தது. இல்லை மியூசிக் எப்படா அப்படி பண்ணு ஓகேடா அப்படின்லாம் கேட்டிருந்தா நான் சொன்னேன், உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லு, இல்லைனா இல்லைன்னு சொல்லுடா. ஃபஸ்ட்டு வேணும் வேணான்றதை மீறி பிடிச்சிருக்கு இல்லை இதுதான் ஃபஸ்ட்டு, பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லிவிடு. ஏன்னா அவங்க டெஃபினட்டாக இன்னொன்று பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு நான் சொன்னேன் நான். ஆனால் கோவிந்தோட ஜெய்குமார் அவர் இருக்குல்ல, இந்த ஃபஸ்ட்டு படத்துலேயும் இப்படி ஸ்டார்ட் பண்ணது செம்ம சூப்பர் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்டு இந்த படம் ஃபஸ்ட்டுலேருந்தே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோடையே இருந்தது. அது முதல் பாடல் ரிலீஸ் அப்போ பயங்கரமாக பூம் ஆச்சுன்னு நான் நினைக்கிறேன். நான் எதிர்பார்க்கவே இல்லை அந்த மெலடி இந்த அளவுக்கு ரீச் ஆகும், இப்படி போய் நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அரக்கோணம் இந்த மியூசிக்கும் சொல்கிறேன், எல்லாமே செம்ம சூப்பர். எல்லாம் ஜெய் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. இப்போ இந்த ஸ்டேஜில் தினகரனா ஸ்டேஜ் கூப்பிட்றேன், தினகரன் தான் அவன். ஆனால் அந்த பிருத்திவி தான் ஜெயின்னு எனக்கு முன்னாடியே தெரியாமல் போயிடுச்சு. அந்த படம் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படி தெரிஞ்சுன்னா அவன் தலையிலே கொட்டிருப்பேன் நான் ஃபஸ்ட் இயரில். ஏன்னா அவனை பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்கும். வர போய் கும்ஃபு என்னதுன்னா அவன் அண்ணா பயங்கரமாக சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. என்னடா அது கும்ஃபு தானே, கும்ஃபு பண்ணிட்டு அவன் கையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வச்சு வச்சுருப்பான். பயங்கரமாக செலுத்து குத்தி பயங்கரமாக பண்ணிருப்பான் அவன். எங்கள் ரூமில் இருக்கிறப்பவே அவன். அப்போ நமக்கே ஒரு பயமாக இருக்கும், என்னடா இவன் இப்படி இருக்கானே, நம்ம எதாவது சொன்னால் உடனே கோச்சிப்பான். சும்மா எதாவது சொன்னாலே கோச்சிப்பான். அவனை சமாளிக்கிறதுக்கே ஒரு 3 நாள் ஆகும். அப்படியே அவனை பண்ணுவான். என் ரூம்லேயே இருந்தான் 3 நாள் 4 நாள் கூட சாப்பிடாம இருப்பான். என்கிட்ட சொல்லவே மாட்டான். ரொம்ப சாப்பிட முடியாமல் போனாங்க அந்த கடைசி செகண்ட் ஏய் ஒரு 100 ரூபாய் வராங்க, அவ்வளோதான் அவன் கேட்குறது. அவ்வளோதான் வாங்கி ஏன்னா சொல்லலைன்னா நான் எதுவும் உங்களுக்கு சொல்லுவேன், உங்களால் சொல்ல முடியாதுன்னு போயிடுவான். திடீர்னு ரூம்ல இருப்ப காண போடுவான். எங்கடா இருக்கிறன்னா ஏதோ ஒரு ஊரில் விசாகப்பட்டினத்தில் இருக்கிறேன்னு சொல்லுவான். ஏன்டா அங்கே போனோன்னா சும்மா தோணுச்சு போயிட்டேன் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆள். எனக்கு இவனை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதே தெரியாது. இவனை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுலாம் பெரிய போராட்டம் தான். என் அம்மா அதை இருக்கிறாங்க. அவன் இவனுக்கு எப்படியா நமக்கு என்னென்ன பயம், இவனை எப்படியா விட்டுறக்கூடாது யோசிச்சு. ஆனால் அவன் இவ்வளவு மனசுக்குள்ள காதலித்து இந்த கவிதையெல்லாம் நீ தயவு செஞ்சு அந்த படம் பாருங்க, கொடூரமான கவிதை அது. அந்த கவிதையெல்லாம் எழுதி லவ் பண்ண ஒருத்தன் நமக்கு முன்னாடியே தெரியாமல் போயிடுச்சு. இவனுக்கு அப்படி தெரிஞ்சுதான் அவனை வேற மாதிரி டீல் பண்ணியிருப்போம். லைக் அவன் எல்லாத்தையும் மாற்றி அவன் ஒரு கொடூரமான ஒரு ஆள், ஒரு பாக்ஸர், ஒரு கும்பு மேனு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏமாத்திரையிலே சாக வச்சிருவோம். அப்படி ஒன்று பண்ணியிருக்கிறான் அவன் ஆக்சுவலி. பட் ஆனால் அவன் ஒரு சென்சிட்டிவான ஆள். ரொம்ப லைக் இந்த சமூகத்தின் மீது பெரிய அக்கறை கொண்ட ஒரு மனிதன். அவனோட பிஹேவியர் ஆஃப் காஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு டாக்குமெண்ட்ரி, நீங்கள் அதை டெஃபினட்டாக பார்க்கணும். அந்த படத்தை அவன் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் நம்ம மிரண்டுட்ட. உண்மையிலேயே அவன் அதில் ரொம்ப சென்சிட்டிவாக அண்ட் ரொம்ப ஆர்டிஸ்டிக்காக அந்த படத்தை ஹேண்டில் பண்ணியிருப்பான். நான் என்ன நினச்சேன்னா அந்த மாதிரி ஒரு படம் எடுப்பான்னு தான் நான் நினச்சேன். நான் ஒரு படம் பண்ணுறேன்டா அப்படின்னு சொன்னோடனே நான் என்ன சொன்னேன், நீ அசிஸ்டன்ட் டைரக்டர்லாம் வேலை செய்யாதடா, செம்ம சூப்பராக ஒரு டாக்குமெண்ட்ரி படம் பண்ணியிருக்கிற,
நீ வந்து படமே பண்ணா ஸ்ட்ரைட்டாக பண்ணு, நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன்னா நம்ம எப்படியாவது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ரியலிஸ்டிக்கான ஒரு படம் நீ எடுக்க ட்ரை பண்ண, அது வந்து ஒரு ஏற்கனவே இருக்கிற சினிமா ஃபார்மில் இல்லாமல் வேற ஒரு படம் நீ பண்ணா அப்படின்னு தான் நான் அவங்ககிட்ட எதிர்பார்த்தேன். ஆனால் அவன் என்ன பண்ணுறான்னா அதே பக்கா ஒரு கமர்ஷியல் டிரெக்டராக இருக்கும், அதுவும் மெயின் ஸ்ட்ரீமில் வந்து இப்படி ஒரு கதை சொல்லணும்னு சொல்லிட்டு அவன் ஆசைப்பட்டிருக்கான். அதுதான் அவன் வந்து தொடர்ந்து சொல்லிட்டே இருந்தான். ஒரு மெயின் ஸ்ட்ரீமில் நான் இப்படி ஒரு வந்து இந்த மாதிரி ஒரு கதை தான் பேசணும் அப்படின்னு அவன் சொன்னால் சரி ஓகேன்னு சொல்லிட்டு தான் இந்த வந்து படத்தை வந்து நம்ம வந்து ஆரம்பிச்சு அந்த கதையை வந்து அவன் ரெடி பண்ணி படிச்சதுக்கப்புறம் எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அண்ட் ரொம்ப நல்லா இருக்கா, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா அப்படின்னு சொன்னேன். ஆனால் நான் எதிர்பார்த்த ஜெய் இது இல்லை அப்படின்னு அவன்கிட்ட நான் சொன்னேன். ஜெய்கிட்ட எதிர்பார்க்குற ஒரு கண்டென்ட் இதுவா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து சந்தேகமாக தான் இருந்தது. ஏன்னா அவன் ரொம்ப ராவான ஆளாக ஒரு பயங்கரமாக ஒரு வேற ஒரு அப்படி எதிர்பார்க்காத ஒன்று பண்ணுவான் அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் அவன் என்ன பண்ணான்னா அவனுடைய லைஃப்லேருந்து ஒரு கதையை எடுத்து தன்னுடைய லைஃப் பண்ணியிருக்கான். அண்ட் வந்து ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. நான் படம் பார்த்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து படம் பார்த்து முடிச்சவனே வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஜெய் வந்து டெஃபினட்டாக வெற்றி அடைஞ்சிருவான் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அவனுடைய வெற்றி வந்து ரொம்ப முக்கியமானதாகவும் இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. எல்லாருமே வந்து இந்த படத்தில் வந்து அவ்வளோ சூப்பராக வந்து ஹேண்டில் பண்ணியிருக்கான். அதனால் வந்து இந்த படம் வந்து மக்களுக்கு பிடிச்ச படமாகவும் இருக்கும். இந்த ஏன்னா படத்தை நான் பார்த்ததுனால சொல்கிறேன், ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன். நீலமுக்கும் சரி லெமன் லீஃப்க்கும் சரி இந்த படம் வந்து ரொம்ப நல்ல படமாக இருக்கும் அப்படின்னு வந்து நான் வந்து நம்புகிறேன். அண்டு தொடர்ந்து அப்புறம் வந்து கீர்த்தி அந்த லெவலுக்கு வந்து இது வந்து பயங்கரமாக போயிட்டு இருக்கு. ஸோ ரொம்ப தீவிரமான ஒரு காலகட்டத்தை நோக்கி இந்தியா நகர்ந்து கொண்டிருக்கிறது. நமக்கு தெரியாது இன்னும் 5 ஆண்டு 10 ஆண்டுகளில் நம்ம எவ்வளோ மோசமான ஒரு இந்தியாவில் இருக்க போகிறோம் அப்படின்ற ஒரு பயம் வந்து நிச்சயமாக இது வந்து உணர்த்து அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு பயமான ஒரு காலகட்டத்தில் என்ட்ராகிறதுக்கு முன்னாடி நம்ம சரி பண்ணுவதற்கு நம்முடைய மனதை பண்படுத்துவதற்கு நமக்குள்ள இருக்கிற இந்த மூளையில் ஏற்றி வைத்திருக்கிற இந்த பிற்போக்குத்தனத்தையும் நமக்கு வந்து தினம் சொல்லி கொடுத்து கொண்டு இருக்கிற மதவாதத்தையும் வந்து நம்ம வந்து எரேஸ் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட இருக்கிற டூலான ஆர்ட்டை நம்ம வந்து பயன்படுத்திட்டு இருக்கிறோம். இந்த ஆர்ட் வந்து டெஃபினட்டாக மக்கள்கிட்ட வந்து போய் ஈஸியாக ரீச் ஆகிற ஒரு என்ன சொல்ற ஒரு டூல் இது. இந்த டூல் வந்து மக்கள் மனதில் ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்கிற இந்த பிற்போக்குத்தனத்தை இந்த ஆர்ட் வந்து சரி பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நம்புகிறோம். அந்த நம்பிக்கையோடு தான் இந்த ஆர்ட்டை வந்து நம்ம வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கோம். அந்த நம்பிக்கையோடு தான் நம்ம வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். நிச்சயமாக இந்தியாவை அப்படி ஒரு 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 மோசமான காலகட்டத்துக்கு வந்து தள்ளி விடாமல் நிறுத்துவதற்கு நம்மளால் முடிந்த வேலையை நம்ம எல்லாரும் செய்யணும். இந்தியா முழுக்க வந்து இது செய்வோம் அப்படின்னு வந்து நான் வந்து நம்புகிறேன். இந்த நேரத்தில் எங்களோடு துணை நிற்கிற ஊடக நண்பர்களுக்கு, பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் மிகப்பெரிய நன்றி. நண்பர்களுக்கும் வந்து என்னோட நன்றி. நிறைய பேர் ஒர்க் பண்ணுறாங்க நீலம்ல வந்து இவ்வளோ பெரிய பிராண்டாக மாறினதுக்கு வந்து அவங்க எல்லாருமே வந்து காரணம். அந்த நீலத்தோடு சேர்ந்து நிறைய பேர் ஒர்க் பண்ணுறாங்க. இன்னைக்கு நிறைய ப்ரொடியூசர்ஸ் வந்து எங்கள் கூட சேர்ந்து வந்து படம் பண்ணலான்னு சொல்லிட்டு வராங்க. பெரிய நம்பிக்கை வந்து அவங்களுக்கு வந்து நீலம் கொடுத்துருக்கு. அண்ட் வந்து மக்களுக்கும் ரொம்ப நெருக்கமான ஒரு தயாரிப்பு நிறுவனமாக நீலம் இருக்குது. அந்த எங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுக்கு எங்களை நம்புவதற்கு உங்களுக்கு எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றியை நான் வந்து நன்றிகள். தேங்க்ஸ்.